சபரிமலை செல்லும் பக்தர்கள் அங்கு சந்திக்கும் அனுபவம் என்ன என்பது குறித்து சென்னை பகுதி ஐயப்ப பக்தர்கள் தெரிவிக்கும் கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நாங்கள் வரோம். என்ன எந்த ஒரு சிரமம் இல்லாமல் சாமியை பார்க்கணும் தான் நாங்கள் வரோம். மலை ஏறதுலேருந்தும் சரி, நம்ம நடந்து போகிற இடத்துலேருந்தும் சரி, க்ரௌடு இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணி ஒரு சாமி பார்க்குறதுலேருந்து அந்த 18ஆம் படி ஏறதுலேருந்து கொஞ்சம் அவ்வளோ தூரத்துலேருந்து வரவங்களை கொஞ்சம் நல்லபடியாக திருப்திகரமாக சாமி பார்க்குற மாதிரி அலோவ் பண்ணால் போதும். ஒரு சில இடத்துலலாம் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூமு, இந்த தண்ணி குடிக்கிற இடம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். கூட்ட நெரிசல் வேறு நிறைய இருக்குதுன்றாங்க. அதுவே வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பயத்தை ஏற்படுத்தி என்ன ஒரு இங்கே பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது, கரூர் சைடில் இந்த சைடில் ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. இந்த மாதிரி நடக்காமல் இருக்கிறதுக்கு அந்த சைடில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா என்ன இனிஷியேட்டிவ் எடுத்தாலும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வாட்டி நிறைய வந்து ப்ரிகாஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா பம்பா நதியில் வந்து குளிக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பிரச்சனைன்னு சொல்லியிருக்காங்க. அதை மூக்க மூடி குளிக்கணும். இங்கே நாசலில் வந்து கரெக்டாக அங்கே போய் அங்கே அந்த அமீபா போய் உட்காந்துக்கும். அந்த அமீபா போய் உட்காந்துட்டு அதிலேருந்து ஏகப்பட்ட என்ன மூளையை தின்ற அமீபா இருக்கிறதுனால கொஞ்சம் மேக்ஸிமம் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்களும் போயிட்டு மேலே தண்ணி தான் தெளிக்க போகிறோன்னு நினைக்கிறேன். அங்கே வந்து ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி கூட்டம் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். முதல்ல வந்து ஃபஸ்ட் வீக்லாம் அவ்வளோ கூட்டம் இருக்காது, ஃப்ரீயாக இருக்கும். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் இருக்குது. ஏன்னு தெரில, இந்த ஆன்லைன் புக் பண்ணி தான் எல்லாம் போகிறோம். இப்போ தேவஸ்தானம் போகிறதுக்கு தெரியும், இதுமாரி புக் பண்ணிக்காங்க, இவ்வளோ பேர் வர போகிறாங்க தெரியும். ஏன் இது மாதிரி அவங்க வந்து முன்னெச்சரிக்கை எடுக்க மாட்டுறாங்க. ஆன்லைன் புக் பண்ணிட்டு போகிறோம், இவ்வளோ புக்கிங் தெரியும் அவங்களுக்கு, ஃப்ரீ புக்கிங் அவங்க பண்ணுறாங்க, அதுவும் தெரியும். அதுக்கேற்ற மாதிரி தகுந்த நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து அனுப்பலாம். அது மாதிரி பண்ணால் மக்களுக்கு சிரமம் இருக்காது. லாஸ்ட் 2 வருஷம் போகும்போது பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு கூட்டம் இல்லை. மீன்ஸ் கார்த்திகை மாதம் எப்பவுமே மீடியம் கூட்டம் இருந்தாலும் அங்கே ப்ராப்பராக இது பண்ணுவாங்க. அதாவது அங்கே ரிஜிஸ்டர் பண்ணவங்களுக்கு மட்டும் கரெக்டாக அனுப்பிச்சிருந்தாங்க. இப்போ வந்து ஸ்பாட் புக்கிங்கிற பேரில் வந்து யார் வந்தாலுமே பண்ணி அனுப்புறதுனால அங்கே வந்து கூட்ட நெரிசல் மேலே வந்து ஏற்படுது. அதாவது இப்போது ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர்னு பண்ணிவிட்டு இப்போ தான் 5000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஸ்டார்டிங்கில் அது மாதிரி பண்ணலை. மொத்த பேரை விட்டோன்னா அங்கே வந்து ஸ்பாட் புக்கிங்கிற பேரில் எல்லாருமே அனுப்புறதுனால மேலே போய் மொத்த பேர் அங்கே ஒரே இதில் டம்ப் ஆகி அங்கே வந்து ப்ராப்ளம் ஏற்பட்டது. சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்களோட அனுபவம் என்ன மற்றும் சீசன் தொடங்கியதும் அங்கு வந்து நெரிசல் ஏற்படுவதற்கான காரணம் என்ன, கடந்த முறை ஏற்பட்ட பிரச்சனைகள் இந்த முறை தீர்க்கப்படுகிறதா உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளுக்கு ஐயப்ப பக்தர்கள் அளித்த கருத்துக்களைத்தான் நாம் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.